Hi friends, welcome to Dava Cook and Health Tips. Today நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த கப்பில் தான் நான் அளவை எடுத்துக்கிறேன். இதுகிட்ட ஒரு கப் நான் இப்போ பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். எடுத்து போட்டுருவோம். போட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கிறேங்க. இப்போ அதே கப்பில் ஒரு 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறோம். 1 கப் பாசிப்பருப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறோம். ஊற்றி நல்லா குக்கரில் மூடி போட்டு 2 விசில் வர்ற அளவுக்கு நல்லா வேக விட போகிறோம். இப்போ 2 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், தண்ணி எதுவுமே இல்லை. பாசிப்பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. ஏன்னா உங்களுக்கு 1 கப் பாசிப்பருப்புக்கு 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பவுலில் அதை அப்படியே எடுத்து வச்சுக்கிறோங்க. இப்போ நான் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு பனை வெல்லம் தான் எடுக்கிறேன். பனை வெல்லம் இப்போ 1 கப் எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அந்த வெல்லத்தையெல்லாம் கரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ வெல்லம் மூழ்கிற அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். பனை வெல்லம்னால கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறனால கரையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பனை வெல்லம் உங்களுக்கு எந்த ஸ்வீட்டுக்குமே போட்டிங்கன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்துக்கும் நல்லது. இப்போ நல்லா வெல்லம் எல்லாமே கரைஞ்சி நம்மளுக்கு நல்லா பாகு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கிடுவோம். எடுத்துட்டு இப்போ நான் இதில் ஒரு 3/4 கப் நெய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 கப் நெய் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் அதே கப்பு தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன். 1 கப் பாசிப்பருப்புக்கு 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன். அதை நல்லா நெய்யில் வறுத்துக்கிடுவோம். வறுத்துட்டு இப்போ நான் 1/2 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். அதே கப்பு தான். அதையும் அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். நல்லா தேங்காயும் ரவையும் வறுத்து நல்லா ஒரு முறையாக வரும். அந்த தேங்காயில் உள்ள ஆயிலெலாம் பிரிஞ்சு வர மாதிரி வரும். இந்த வருதா, அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வேக வச்சு வச்சுருக்கீங்க இல்லையா பாசிப்பருப்பு, அதையும் அதில் போட்டுருவோம். ஃபுல்லாக போட்டு நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். பனை வெல்லத்தில் நம்மளுக்கு கல் மண் எதுவுமே இல்லை. இருந்தாலும் நான் வடிகட்டிக்கிறேன். நீங்கள் நார்மல் வெல்லம் கூட எடுக்கலாம். எடுத்திங்கன்னா அதில் வடிகட்டிக்கிறங்க, மண்ணெலாம் இருக்கும். இப்போ இந்த கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நான் அயன் கடாயில் தான் வைக்கிறேன். நீங்கள் இருந்தால் இது மாதிரி அயன் கடாயில் கூட வச்சுக்கிறோங்க. உங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். எந்த ஒரு ஸ்வீட்டுக்குமே நம்ம லைட்டாக உப்பு ஆட் பண்ணோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ மிச்சம் இருக்கும் இல்லையா நெய், அதையும் ஊற்றிடுவோம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அவ்வளவுதான். இந்த ஸ்வீட் ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் போதும் இது செய்கிறதுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த நெய்யும் நம்ம செஞ்சுருக்க ரெசிபியோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இந்த ஸ்வீட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரொம்ப கட்டியாகிட விடக்கூடாது. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்துடலாம். இப்போ எடுத்து வச்சோன்னே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அல்வாவை விட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்சோடனே கரைஞ்சிரும். நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துருக்கனால ஹெல்த்துக்கும் நல்லது. குட்டீஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.